மனித பிறவியின் நிலை என்ன? படைத்தவனே நீ சொல்வாயா? ஒவ்வொரு உயிரும் துடிக்கிறதே, விடைதான் சொல்லிட வருவாயா? கர்மங்களாலே கணிதம் போடும் கணக்கின் தீர்வை கொடுப்பாயோ? ஜனனமும் மரணமும் நாடகம் என்றால் விதியின் முடிச்சை அவிழ்ப்பாயோ? மனித பிறவியின் நிலை என்ன? படைத்தவனே நீ சொல்வாயா? ஒவ்வொரு உயிரும் துடிக்கிறதே, விடைதான் சொல்லிட வருவாயா? எது இருந்தாலும் ஏதோ ஒன்று இல்லாதவனாய் வாழ்கின்றான். இல்லாததையே தேடி தேடி இருப்பினை உணர மறுக்கின்றான். எதிலோ முடங்கி இதுதான் இதுதான் என்றே ஒடுங்கி தவிக்கின்றான். நல்லது என்று எதன் பின்னாலோ சென்றவன் சரியை மறக்கின்றான். மும்மல சுமையின் பொதிமாடான பிறவிக்கு விடுதலை தருவாயோ? தத்துவ கற்பனை சாக்கடை புழு என் கைத்தலம் பற்றிட வருவாயோ? மனித பிறவியின் நிலை என்ன? படைத்தவனே நீ சொல்வாயா? ஒவ்வொரு உயிரும் துடிக்கிறதே, விடைதான் சொல்லிட வருவாயா? பெருமை பேசி ஆர்ப்பாட்டங்களை தேடுகின்றான். அரிதாரத்தால் முகம் அதை மூடி அஸ்திவாரத்தை ஆட்டுகின்றான். உடையும் பானை குடுவை நிரப்ப கடல் நீர் முழுதும் கரை கடக்காத ஆசை புயலின் வேகம் அறியா ஒடுகின்றான். கர்மம் வளர்த்து ஆணவம் ஏற்றிய மாய்கையை நீக்கிட எழுவாயோ? புரியா சூத்திர புதிரை உடைக்க புது ஆயுதமாய் முளைப்பாயோ? மனித பிறவியின் நிலை என்ன? படைத்தவனே நீ சொல்வாயா? ஒவ்வொரு உயிரும் துடிக்கிறதே, விடைதான் சொல்லிட வருவாயா? கர்மங்களாலே கணிதம் போடும் கணக்கின் தீர்வை கொடுப்பாயோ? ஜனனமும் மரணமும் நாடகம் என்றால் விதியின் முடிச்சை அவிழ்ப்பாயோ?
அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னாடையம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையேத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே துன்று மலவெம்மாயற்று வெளிக்குள் வெளிகிடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் மனம் கமழும் மெய் அடியார்களுக்கும் ஜீவகாருண்ய நேயர்களுக்கும் வள்ளல் பெருமானின் பதம் பற்றி வழிநடக்கும் சன்மார்க்க அன்பர்களுக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். தைப்பூசம் என்று சொல்லக்கூடிய மிக விசேஷமான ஞான பெரும் திருநாளில் பிறவி பெரும் பயன் என்ற தலைப்பில் ஓர் ஞான அமிர்த பிரசாதத்தை உங்கள் முன் சமர்ப்பணம் செய்கின்றேன். பிறவி பயன் என்ற வார்த்தையை நாம் காதில் கேட்டவுடன் இந்த பிறப்பை பற்றிய சூக்ஷ்மத்தை உணர்த்திய ஔவை பிராட்டியினுடைய திருப்பாடல் நம் நினைவுக்கு வருகின்றது. அது என்ன பாடல்? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் தானமும் தர்மமும் தவம் செய்வதறிவு. பாருங்க, இந்த தானம் தர்மமும் தான் செய்வதறிவு. அது என்ன தானம் தர்மம்? ரெண்டு ஒண்ணுதானே? ஏன் ரெண்டு வாட்டி சொன்னாங்க? நம்ம பாடல்கள் அப்படி சும்மா பஜனை போக்கில் படிக்கக்கூடாது. தானம்னா என்ன, தர்மம்னா என்ன? தானத்துக்கும் தர்மத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்ன? தானம் என்பது பெரியோர்களுக்கும் மகான்களுக்கும் ஞானிகளுக்கும் நாம் அளிக்கக்கூடியது. அதுக்கு பேரு பிக்ஷைன்னு பேர். தானம் என்றால் பெரியோர்களுக்கு, நம்மை விட பெரியோர்களுக்கும் ஞானிகளுக்கும் நாம் வழங்கக்கூடிய காணிக்கைக்கு பெயர் தானம். தர்மம் என்பது நம்மை விட வறியவர்களுக்கும் எளியவர்களுக்கும் வழங்கக்கூடியதுக்கு பேரு தர்மம். தானமும் தர்மமும் தாம் செய்வதறிவு. அப்படின்னா பெரியோருக்கும் சிறியோருக்கும் தர்மம் செய்வது அரிது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு பிறந்த காலையும் தானமும் தர்மமும் தான் செய்வது. தானமும் தர்மமும் தான் செய்வாராயும். அப்படி தானமும் தர்மமும் செய்து வந்தால் ஞானமும் கல்வியும் நயத்தல். இந்த மனுஷனுக்கு ஞானமும் கல்வியும் ஒன்றாக இணைந்து வரணும். அதாவது ஒரு பெரும் ஞானி இருப்பார், ஆனால் அவர் மௌனமாகவே இருப்பார். அவர் இந்த உலகத்துக்கு எந்த செய்தியும் எந்த தகவலும் சொல்ல பெரிய ஞானி, அந்த சராசரமே வணங்கக்கூடிய ஜெகத்குருவாக இருப்பார். ஆனால் அவர் அமைதியே இந்த உலகத்துக்கு அவர் எந்த போதனையும் செய்ய மாட்டார், எந்த கருத்தும் சொல்ல மாட்டார். தான் அந்த வேலையோடு அவர் செல்வார். ஞானம் மட்டும் இருக்கு. கல்வி, நம்ம பேருக்கு பின்னாடி எக்கச்சக்கமான ஏபிசிடி எல்லாம் போட்டுக்கலாம். கல்விமான் எந்த படிப்பாளி, ஆனால் அவரிடத்தில் இந்த பிரம்ம ஞானம் இருக்காது. ஸோ ஞானம் இருப்பவரிடத்தில் கல்வி இருக்காது, கல்வி இருப்பவரிடத்தில் ஞானம் இருக்காது.
அப்ப ஞானமும் கல்வியும் சேர்ந்திருந்தால், ஞானமும் கல்வியும் பெற்ற ஞானத்தை யான் பெற்ற இன்பம் பெருகையில் வையது. திருமூலர் சொல்றார். இந்த உலகத்துக்கு நாம் என்ன கொடுக்க போறோம்? யான் பெற்ற இன்பம் பெருகையில் வையது. எப்படி பெருகும்? வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடு. அந்த வானத்தை பற்றி நிற்கக்கூடிய மறைபொருள் சொல்லிடில் தாம் பற்ற பற்ற தலைப்படும் தானே யான் பெற்ற இன்பம் பெருகையில் வையது. அது எப்படிப்பட்டது? ஊன் பற்றி நின்ற உணர்வோடு வந்து. இப்படி எல்லா சித்தப்பாடல்களையும் படித்து உணர்ந்து அனுபவித்து ஞானமும் கல்வியும் நயந்த ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் பாருங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்வதறிவு. தானமும் தவமும் செய்வாராயும் ஞானமும் கல்வியும் நயத்தலறிவு. ஞானமும் கல்வியும் நயந்த காலை வானவர் நாடு ஒளித்திறந்து. ஒரு மனிதனுடைய பிறவி பெரும் பயன் அடைவதற்கான ஒரு மார்க்கம், ஒரு சிம்பிள் 4 வரியில ஞானத்தை முடிச்சிட்டாங்க. ஏதாவது இருக்கா? இல்லை. ஏன் நமக்கு அதை பார்க்க புரியல? அப்போ ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் வானவர் நாடு ஒளித்திறந்து. அந்த வானவர் நாட்டுக்கு எப்படி, அதாவது பிறவி பயனுடைய கான்செப்ட் ஆகும். உலகத்துல எத்தனை கோடி மகான்கள் வந்து 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 அந்த ஞான அனுபவத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இந்த நூற்றாண்டுல இறுதியாக வருவிக்க உற்ற வடலூர் வடல் பெருமான் வந்து அமர்ந்த இடம், இப்ப நான் நின்று பேசிட்டு இருக்க இடம் எப்படிப்பட்டதுன்னா, எனது இடது கைப்புறத்திலே பட்டினத்து சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய மகா மகா ஞான அனுபூதி பெற்ற ஒரு ஞான சத்குரு பெருமான் ஒளிவுடல் பெற்ற ஒரு அற்புத ஆலயம். கடற்கரை, அந்த கடற்கரைக்கு அருகிலே பட்டினத்தடிகளுடைய அற்புதமான ஆலயம். அந்த பட்டினத்தார் அடிகளுக்கு இடது கைப்புறம் கடந்து வலது கைப்புறத்திலே ஒரு அழகான திருவொற்றியூர் தெரு. அங்கே ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகளுடைய மடாலயம் என்று சொல்லக்கூடிய விசேஷமான திருச்சன்னிதானத்தில் இந்த அற்புதமான அவர் வந்து அமர்ந்த இடம். இங்கிருந்துதான் அடிக்கடி ஆலயத்திற்கு செல்வதாக சொல்கிறார்கள். 1832 வருடத்திலே அவர் கால்பட்ட ஒரு மகானுடைய கால்பட்ட புண்ணிய திருச்சபையிலிருந்து அரியணை பேச வைத்து அந்த ஞான அமிர்த பிரசாதத்தினுடைய ஞான புரட்சியை இதன் மூலம் உங்கள் செவிகளுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த பெரும் கருணை தயவாளனாக விளங்கக்கூடிய வள்ளல் பெருமானையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரையும் மகா விஸ்வரூபமாக ஓங்கி அண்ட பிரம்மாண்ட பிரபஞ்ச பெருவெளியாகவும் இருக்கக்கூடிய அந்த ஆதி மூலத்தை வணங்கி பிறவி பெரும் பயனுடைய சூத்திரத்தை இந்த தைப்பூச சச்சங்கத்தில் தெரிந்து கொள்ளும். இது ஒரு ஞான புரட்சி. இது வெறும் சொற்பொழிகள் கேட்டுட்டு கை தட்டிட்டு போவது அல்ல. இல்ல கேட்டுட்டு சுண்டல் சாப்பிட்டு சக்கர பொங்கல் சாப்பிட்டு பிரசாதம் சாப்பிட்டு போறது அல்ல. உன் பிறவியை மாற்ற வந்த சொற்பொழிவு. நீ இதுவரை எதை கற்றுக்கொண்டிருக்கிறாயோ அந்த கற்றுக்கொண்ட எல்லையிலிருந்து உன்னை விடுவிக்க வந்த ஒரு ஞான சாமி, ஒரு மாபெரும் கடப்பாறை தேர்ந்தெடுத்து உன் பிறவியின் லட்சணத்தை உனக்கு போதிக்க வந்த மகா ஐஸ்வர்யமான 1000 கோடி ஞானிகளின் தவம் வலித்த நாள் இந்த தைப்பூசத்திலே ஒரு ஞான பெருவெடிப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருவைகுண்டம். நம்முடைய சிக்கல், நம்முடைய பிரச்சனை, நம்முடைய ஏக்கம், நம்முடைய தேவை எல்லாம் என்ன என்று கூட்டி கழித்து பார்த்தால் நாம் கற்றுக்கொண்டதிலிருந்தும் பெற்றுக்கொண்டதிலிருந்தும் நமக்கு வந்தது என்ன? இது மட்டுமே சரி என்று இறுகி லயப்பட்டு ஒடுங்கி 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 செத்து போவதையே நாம் ஆன்மீகம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். பணிவு என்றால் என்ன? ஆணவம் என்றால் என்ன? இந்த 2 கேள்விகளுக்குமான வேறுபாடே நமக்கு தெரியவில்லை. ஒரு சின்ன
ஒரு 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 வரைபடம் இந்த கண்ணு முன்னாடி காட்டுற பாருங்க. ஒரு அற்புதமான பார்க்கடல். அந்த பார்க்கடல்ல பகவான் பாம்பினுடைய அந்த திருப்பாம்பின் மீது சயனம் கொண்டிருக்கிறார். சயனம் கொண்ட அந்த பகவானுடைய காலடியிலே திருவடி தீட்சை பெற்று திருவடி சேவை செய்து கொண்டு எம்பெருமானுடைய காலை உண்மையாக வருடிய வண்ணம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரன் தட்டில் இருக்கக்கூடிய 10 பைசாவிலிருந்து உலக மகா கோடீஸ்வரன் என்று தம்மை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களுக்கும், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களுக்கும் அதிபதியான அந்த தேவதை பகவானுடைய பாதத்திலே எத்தனை மென்மையாக அந்த பாத சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை, அந்த புகைப்படத்தை யோசித்து பார்க்கிறோம். உலகத்துக்கே படியளக்கிற தேவதை, பெருமாளுக்கே செல்வம் தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தேவதை பணிவோடு அந்த பாத சேவை, என்ன அற்புதமான ஒரு தத்துவம். ஆனால் ஒரு 10 ரூபாய் அதிகமாக நமது பாக்கெட்டில் வந்துவிட்டால் நமக்கு எத்தனை ஆனவம். உறவுகளை மதிப்பதில்லை, நண்பர்களை மதிப்பதில்லை, சூழ்ந்திருக்கக்கூடிய தாய், தந்தை, மனைவி, மக்கள் இவர்களையெல்லாம் மதிக்கவில்லை. கற்றதனால் ஒரு ஆணவம், கல்வி, கேள்வி, ஞானம், நான் அந்த சபையில் இருக்கிறேன், இந்த சபையில் இருக்கிறேன், இவர்தான் என் குரு, இந்த குருவை விட்டால் இந்த உலகத்தில் யாருமே இல்லை, இவர்தான் இந்த உலகத்தை மீட்க வந்தவர், இவர்தான் ஞான சத்குரு என்று யாரோ ஒரு பெயரை சொல்லி சொல்லி அந்த குருவையே நாளைக்கு கடவுளாக்கி எத்தனை ஆணவம் அப்பா உனக்கு. நீ கற்றுக்கொண்டதும் பெற்றுக்கொண்டதும் ஆணவம் என்று ஒத்துக்கொள்ளாதவரை ஞானிகளுடைய பாடல் 1000 கோடி முறை நீ படித்தால் உன் பிரம்ம வாசல் எப்படி இருப்பார்கள். இந்த உலகத்தில் வந்த எல்லா மனிதர்களும், எல்லா ஞானிகளும் அடைய வேண்டிய இலக்கு ஆணவமற்ற தன்மை. பாருங்கள், மகாலட்சுமி எத்தனை பணிவோடு அந்த பாத சேவை செய்து கொண்டிருக்கிறார். என்னிடம் இருக்கின்ற செல்வமும் உன்னிடம் இருக்கின்ற செல்வமும் அழிந்து போகக்கூடிய செல்வம். ஒரே வினாடியில் அந்த நாடி நரம்பு தட்டிவிட்டால் முடிஞ்சு போச்சு. அழிந்த செல்வத்தை தேடி 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 அழியாத என்ற செல்வத்தை மறந்து நிற்கின்றோமே. இதில் எத்தனை ஆணவம், எத்தனை அகங்கார செருக்கு. அந்த செருக்கிலிருந்து, அந்த சிக்கிக்கொண்ட சேற்றிலிருந்து வேரோடு குடுங்கி தூக்கி போடுபவர்கள் தான் மகான்கள். நாம் பிறந்ததிலிருந்து ஒரு பாட்டு கேட்டிருக்கோம், அற்புதமான பாட்டு, எல்லோருக்கும் தெரியும். இந்த பாட்டு தெரியலன்னா அவங்க ஆன்மீகத்துக்குள்ள இருக்கிறவங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சின்ன குழந்தையா இருக்கும்போது, திரும்ப ஒரு பச்சை குழந்தையா இருக்கும்போது, 2 வயசு 3 வயசு குழந்தையில அம்மாவும் அப்பாவும் குருவும் தாத்தாவும் பாட்டியும் சொல்லி கொடுத்த பாட்டு, அற்புதமான பாடல். நமக்கு 2 வயசுல இருந்து இன்னைக்கு 40 வயசோ 50 வயசோ 60 வயசோ 80 வயசோ வரைக்கும் இந்த பாட்டு பாடிட்டே இருப்போம். ஆனால் இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நாம இது மட்டுமே சரி என்று இறுகி லயப்பட்டு ஒடுங்கி செத்து போவதே ஆன்மீகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஞான பாடலுடைய பொருள் உங்களுக்கு புரிய போவதே இல்லாமல் போயிருக்கு. அப்ப இந்த ஞான பாடல் புரியணும்னா பாருங்க, நான் ஒரே ஒரு பாட்டுக்கு விளக்க சொல்றேன். இந்த மாதிரி 1000 பாடல்கள் அகப்பொருளாகவும் புறப்பொருளாகவும் புரிந்திருக்கு. நம்ம மீண்டும் அவ்வை பிராட்டிக்கிட்டே போவோம். அம்மா, நீங்க பாடின பாட்டு தான் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு கூட 2 வயசுல எங்க தாத்தா வாயில பாலை ஊற்றி பாடுறா சொன்னாதான் உனக்கு விநாயகர் அகவல் அற்புதமான குரு. பாருங்க, ஒரு ஞான ரகசியத்தை ஒரு பச்சை குழந்தைக்கு, 1 வயசு குழந்தை காதல ஓதுறாங்க. அது ஒரு காப்பு செய்யும். விநாயகர் போல் எல்லாருக்கும் தெரியும். சீத கலப செந்தாமரைப்பு பாதச்சிலவும் பல இசைப்பாட பொன்னரை ஞானம் பூந்துகில் ஆடையும் கண்ண மருங்கில் வளர்ந்து கொண்டே இருக்கும் அந்த பாட்டு. அது பாருங்க, ஓட்டா உபதேசம் புகட்டியின் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி 1 வயசு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த பாட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாருங்க.
பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நானும் கலந்துனக்கு நான் தருவேன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நானும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். இந்த பாட்டு தெரியாம இருக்கீங்களா? என் அன்பு சன்மார்க்க நண்பர்களே, என் அன்பு ஜீவகாருண்ய பக்தி மான்களே, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நானும் கலந்துனக்கு நான் தருவேன். நான் 4 பொருள் தர, நீ உங்ககிட்ட இருக்கக்கூடிய 3 பொருள் என்கிட்ட கொடுத்துருவீங்க. அது என்ன 4 பொருள்? பகவான் கிட்ட இந்த அழுகி போற பால், பழம், பாகம், பருப்பு இதுவாக கேட்பார். நாம் எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்கோம், நாம் எல்லாரும் வீட்டில் பூஜை பண்ணுவோம், வீட்டில் பண்டிகைகள் வரும், கிருஷ்ண ஜெயந்தி வரும், விநாயகர் சதுர்த்தி வரும், தீபாவளி வரும், பொங்கல் வரும், இப்படி நிறைய பண்டிகைகள் வரும். இல்லை ஆலயங்களுக்கு போவோம், வழிபாடுகள் செய்வோம், சடங்குகள் செய்வோம், மணிமந்திர ஔஷதங்கள் செய்வோம், பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுவோம். எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு இலை போட்டு படையல் இல்லையா, பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். அந்த இலையில என்ன இருக்கு? அந்த இலையை நம்ம உத்து கவனிச்சு பாருங்க. அந்த இலைக்குள்ள என்னென்ன இருக்கு? தேங்காய் இருக்கும், வாழைப்பழம் இருக்கும், சக்கரை பொங்கல் இருக்கும், குழக்கட்டை இருக்கும், சுண்டல் இருக்கும், நைவேத்தியம் பொருள்கள் இருக்கும், அந்த பொருள் இந்த பொருள், இப்படி நம்மால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் போட்டு பகவான் முன்னாடி இலை முன்னாடி இருக்கும் இல்லைங்களா? இதுல எதுவும் உங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. இப்போ சுவாமி முன்னாடி எக்கச்சக்கமான பக்ஷண பொருள்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த சராசர பிரபஞ்சத்தை படைத்தளித்த அந்த இறைவன் முன்னாடி நாம அவன் படைத்த பொருள்களையே அவனுக்கு காணிக்கிறார். எல்லா பிரசாதமும், அந்த வாழைப்பழமும் தேங்காயும் வெற்றிலையும் நாம் படைத்ததா? எல்லாம் அவன் படைத்தது, அவனிடத்தில் இருக்கக்கூடிய. இந்த கடவுள் என்ன எதிர்பார்க்கிறான் மனுஷன்கிட்ட? டேய், நான் படைச்சதையே கொண்டு என்கிட்ட வச்சு வைக்கிறியடா, என்னிடம் இல்லாத ஒன்றை உன்னால் எனக்கு கொடுக்க முடியுமா? அப்ப நமக்கு ஒரு கேள்வி யோசிக்கும், என்னது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுமே இறைவன் படைச்சிருக்கார். அப்போ இறைவன் கிட்ட இல்லாத ஒன்று என்கிட்ட இருக்கா, அதை எப்படி நான் அவனுக்கு கொடுக்குறது? இந்த கேள்வி வரணுமா வேண்டாம்? ஆனா நம்மளுக்கு நிறைய பேருக்கு இது வரதே இல்லை. அப்போ எல்லா பொருள்களும், எல்லா பட்சணங்களும், எல்லா பிரசாதங்களும் அவனே படைத்து அதை அவனுக்கே சமர்ப்பணம் பண்ணும். இது வந்து பக்தி நிலையில தவறு இல்லை. இது இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காணிக்கை, நம்முடைய அன்பை அவனுக்கு செலுத்தணும். நாம் இப்போ பிறகு அடுத்த கட்டத்துக்கான யோசனை. நிறைய பேர் வந்து ஒரு வார்த்தை பேசும்போது இது தவறு, இது அங்க சரிங்க, இங்க சரி. நான் சொல்வது, நான் இப்போ நாம பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஒரு பிஹெச்டிக்கு போவதற்கான ரகசியம். எல்கேஜியில் இருக்கக்கூடிய குழந்தையை எப்படி பிஹெச்டிக்கு கொண்டு போவது? இங்க பாருங்க, எல்கேஜியில் ஒரு கேள்வி கேட்பாங்க. உங்க குழந்தையோ அல்லது நீங்களும் எல்கேஜி கொண்டு போய் விடுங்க. கொண்டு போய் விட்டோம்னா எல்கேஜியில் இருக்கக்கூடிய டீச்சர் வந்து ஒரு பாடம் சொல்லியிருக்காரு. என்ன பாடம்? சூரியன் உதிக்கும் திசை என்ன? இந்த டீச்சர் போர்டில் எழுதுவாங்க, சூரியன் உதிக்கும் திசை என்ன? இந்த டீச்சர் அதுக்கு பதில் எழுதுவாங்க, சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. சரிதானே? தப்பா பேசுறாங்க. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. எல்கேஜிக்கு போகக்கூடிய அந்த முதல் நிலை பாட வகுப்புல அந்த டீச்சருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதே குழந்தை படிப்படியா முன்னேறி படித்து அறிவையும் ஞானத்தையும் வளர்த்து கொண்டு பிஹெச்டிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது மேல்நிலை படிப்புக்கு வருது. இந்த மேல்நிலை படிப்புக்கு வந்த பிறகு அங்க ஒரு பேராசிரியர் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறாரு? சூரியன் உதிக்கும் திசை என்ன? எல்கேஜியில கேட்ட அதே கேள்விதான் பிஹெச்டிக்கு வந்த பிறகு அந்த பேராசிரியர் கேட்கிறார். ஒரே ஒரு வித்தியாசம் தான்,
எல்கேஜியில் இருக்கும்போது அது டீச்சர்னு சொல்லும், ஆசிரியர். பிஹெச்டிக்கு வந்த பிறகு ஒரு பேராசிரியர். ஆனா கேள்வி என்ன? சூரியன் உதிக்கும் திசை என்ன? எல்கேஜியில் என்ன பதில் சொன்னோம்? கிழக்கு. ஆனா பிஹெச்டிக்கு வந்தப்ப நாம கற்றுக்கொள்ளக்கூடிய பதில் என்ன தெரியுமா? சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அல்ல. சூரியன் சுழன்று கொண்டே இருக்கிற, பூமி சுழன்று கொண்டே இருக்கிறது. சூரியன் உதிப்பது போல் ஒரு மாயா தோற்றம் ஏற்படுகிறது. சூரியன் உதிப்பதும் இல்லை, மறைவதும் இல்லை. இதில் எதிர்பாசனை எல்கேஜியில் படித்தது சரியா, பிஎஸ்டியில் கற்றுக்கொண்டது சரியா என்று கேள்வி கேட்டால், எல்கேஜியில இது சரி, பிஎஸ்டியில அது சரி, வாதம் இல்லை. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு என்பது எல்கேஜி குழந்தைக்கு சரி. ஆனால் சூரியன் உதிப்பதே இல்லை, பூமிதான் சுற்றி கொண்டே இருக்கிறது. சூரியன் உதிப்பது போன்ற ஒரு மாயா தோற்றம் ஏற்படுகிறது என்று பிஎஸ்டியில் படிக்கிறோமே. இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டு பாருங்கள், தலைகீழ் சூத்திரமாக இருக்கிறது இல்லையா? ஒரு மகா பிரம்மாண்டத்தினுடைய வெளிப்பாடு மனித அறிவால் நினைத்து பார்க்க முடியாத எல்லைக்கு நாம் வந்திருக்கிறோம். எனவே சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அல்ல. சூரியன் உதிப்பதே இல்லை. அது பூமி சுழற்சியால் சூரியன் உதிப்பது போன்ற ஒரு மாயா தோற்றம் ஏற்படுகிறது என்ற மூல மெய்ஞான விஞ்ஞான அறிவியல் உண்மை உன் அறிவுக்கு ஏறிய பிறகு இப்ப கீழே இறங்கி வந்து பாருங்க பகவான் வைக்கிற பிரசாதங்கள். அப்போ பிரசாதங்கள் வைப்பது தவறா சரியான வாதத்துக்கு வந்துடாதீங்க. இது வாத சபை அல்ல, ஞான சபை. உன் அறிவை இங்கே இறக்கி வைத்து வாதம் செய்து விடாதே மகனே. இது ஞான சபை. சரி, பிரசாதம் வைப்பது சரி. ஆனால் அந்த எல்கேஜி நிலையிலிருந்து பிஹெச்டிக்கு வந்த பிறகு இறைவனிடத்தில் இல்லாத பொருளை வைப்பது எப்படி என்று கற்றுக்கொள்ள வேண்டாமா? எல்கேஜியிலே சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு 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 என்று அதற்குள்ளேயே இருந்து இறுகி லயப்பட்டு செத்து போக போகிறாயா? இல்ல பிஹெச்டிக்கு வந்து சூரியன் உதிப்பதில்லை என்ற ஞான ரகசியத்தை உணர்ந்து கொள்ளப் போகிறாயா? நித்திய சூரியனாக ஆகப் போகின்றாயா என்ற புரட்சிக்கான விதையே இந்த ஞான சொல். உன்னை மாற்றி பிறக்க வைக்கும் ஒரு மகத்துவம், திவிஜனாக மாற்றக்கூடிய வல்லவன். ஏற்றி இறக்கி இருகாலம் பூசித்து மாற்றி பிறக்கும் வகையறியேனே. ஆற்றில் கிடந்தும் துறை அறியாமல் தவிக்கின்றேனே. எத்தனை கோடி மந்திரங்கள், எத்தனை கோடி தந்திரங்கள், எத்தனை பூஜைகள், எத்தனை வழிபாடுகள், எத்தனை சடங்குகள், எத்தனை எத்தனை. நண்பர்களே, எதுவும் தவறில்லை. ஆனால் இது மட்டுமே சரியில்லை. இதுதான் ஞானம். நமது உலகத்தில் வந்த அத்தனை ஞானிகளும் வள்ளல் பெருமான் உட்பட உலகத்தில் வந்த அத்தனை பேரும் சொன்னது என்ன? இது அக வழிபாடு சரியா, புற வழிபாடு சரியா, அகம்புற வழிபாடு சரியா, விக்கிரகம் சரியா, ஜோதி சரியா? நீ ஆராய்ச்சி செய்ய வேண்டாமா? உனக்கு அந்த வேலை இல்லை. சிக்கிக்கொள்ளாமல் இது மட்டுமே சரி என்று எல்கேஜியில் முதல் 10ஆம் வகுப்பு வரை மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொள்ளாதே மகனே, சிக்கிக்கொள்ளாதே. சிக்கிக்கொண்டு இது மட்டுமே சரி என்று வாதம் செய்யாது. உன் வாதம் உனக்கு பிறவி பயனுக்கான வாசலை திறந்து வைக்கிறது. நமது நோக்கம், இந்த சொற்பொழிவின் நோக்கம் என்ன? இந்த சொற்பொழிவின் இலக்கு என்ன? பிறவி பெரும் பயன் அடைவதற்கான வித்து நாம் இங்கே விதைத்துக் கொண்டோம். இது மட்டுமே சரி என்று எங்கும் சொல்லிவிடாது. இப்பொழுது நாம் அந்த பழைய கேள்விக்கு பகவானிடத்திலே எல்லா படைகளும் அணுகி போற பொருள்கள் எல்லாம் பாருங்கள், எக்கச்சக்கமான பிரசாதங்கள். ஆனால் இறைவன் விரும்புகின்ற பிரசாதம் என்ன? அவனிடத்தில் இல்லாத ஒன்றை நாம் எப்பொழுது அவனுக்கு தரப்போகிறோம்? இந்த பிரபஞ்ச பெருவெளியெங்கும் அந்த சராசர 7 புவனங்களையும் மகா விஸ்வரூபமாய் படைத்துக் கொண்டே வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய அவனிடத்தில் இல்லாத ஒன்று பணிவு என்கின்ற ஞான ரகசியம். அந்த சராசரத்தையும் படைத்தவன் யாரையும் வணங்க தேவையில்லை. அப்பே
அப்பேற்பட்ட மகா ஆணவ பலத்தோடு இருக்கக்கூடிய அவனிடத்தில் இல்லாத ஒன்று பணிவு. பணிவுன்னு ஒண்ணு ஐயா சாமி கீழே கொண்டு போடுறது, நீயே குருசாமி நீயே சாமி, ஊர்ல இருக்கிற காண்ட காவிகள் காலெல்லாம் போய் விழுந்து. தாய்மான சுவாமிகள் சொல்றார், ஆடை கட்டி காவி என்று வந்தவன் கால்களில் விழுந்து பாவி என்று நொந்தேன், மகா பூரணம் உணராமல் போய்விட்டேனே, அவர் தருவார் இவர் தருவார் என்று ஓடி ஓடி அழுத்தேனே என்று தாய்மானவ சுவாமிகள் எழுதினார். குணங்குடி மஸ்தான், சூத்திர பாவை கயிறற்று வீழும் உன் சூட்ச கயிற்றினை பாரடா. அது என்ன சூட்சம கயிறு? இப்படி உலகத்தில் ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு வடிவத்திலே அதை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த உயிரான அந்த பிறவி பெரும் பயன் அடையாதா என்று எத்தனை இலக்கம் ஞானிகளுக்கு. அப்பேற்பட்ட அந்த ஞான சன்னிதானத்தில் வள்ளல் பெருமான் வந்து நின்று, அவர் நின்ற இடத்தில் நாம் நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை 1000 கோடி ஜென்மத்து புண்ணியம். ஸ்ரீ ராமலிங்க சுவாமியுடைய மடாலயத்திலே, திருவொற்றியூரிலே பட்டினத்து சுவாமிகள் ஒளிவுடல் பெற்ற இந்த கடற்கரையிலே விஸ்வரூபமாக மகா சமுத்திரமாக ஓங்கிய ஞானிகளுக்கு மத்தியிலே இருந்து புரட்சிக்கான ஞான விதை தூவப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கின்ற பொழுது இந்த பிறவி எடுத்த மாபெரும் பயனில் ஞான சொற்பொழிவு அகர்ந்து. இது வெறும் சொற்பொழிவு அல்ல, மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நுட்பம், ஒரு இன்ஜினியரிங், ஒரு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஒன்றில். அதாவது 100 பேருக்கு கார் ஓட்ட தெரியும், ஆனால் 5 பேருக்கு அதை ரிப்பேர் பண்ண தெரியும். இந்த பிறவி என்கின்ற நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவராக ஞானிகள் வந்திருக்கிறார். அந்த ரிப்பேரிங் டெக்னாலஜியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ரகசியத்தை தான் இப்போ நம்ம பேசிக்கிறோம். எல்லாம் சரியே என்கின்ற ஞான எல்லையிலிருந்து நாம் விடுபட்டு இது மட்டுமே சரி என்று சிக்கிக் கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, ஞானத்தின் மீது உண்மையான ஈடுபாடும் தேடுபாடும் உடைய ஒவ்வொரு உயிர் துளிகளும் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு என்ன பெருமை தெரியுமா? நான் யார்கிட்ட இருக்கேன் தெரியுமா? என்னுடைய குரு எப்படிப்பட்டவர் தெரியுமா? நான் யார் தெரியுமா? எனக்கு எத்தனை பாடல் தெரியும் தெரியுமா? நான் மைக்க பிடிச்சா 10 மணி நேரம் பேசுவேன். நான் தியானம் பண்ண உட்கார்ந்து 5 மணி நேரம் தியானம் பண்ணுவேன். என் உள்ளுக்குள்ள ஜோதியை பார்த்தேன், ஒளியை பார்த்தேன், வெளியே பார்த்தேன், சப்தம் கேட்டேன், நாதம் கேட்டேன். என்னால் சித்து கை வச்ச நோய் குணமாகும். அப்பா, நீ பெற்றுக்கொண்டதெல்லாம் சரி, விடை நீ தலை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்கூடையப்பா, ஆணவத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய். நீ செய்வது எதுவும் தவறல்ல, ஆனால் உனக்கு வந்த அனுபூதியும் சித்தியும் உன் அனுபவமே உன்னை ஆணவத்தினுடைய வடிவமாக மாற்றிவிட்டது. பார், நின்று பார் கண்ணாடியில் உன் முகத்தில். ஆணவ மலக்கூடையை தலையில் சுமந்து கொண்டு ஆன்மீக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாரு. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நானும் கலந்து உனக்கு நான் தருவேன். என்னப்பா இத்தனை நைவேத்தியங்களை சாப்பிடாத பகவான ஔவையார் கொடுத்த பாலையும் தேனையும் பாகையும் பருப்பையும் சாப்பிடக்கூடாது. அப்போ இந்த பாட்டு என்ன சொல்ல வருது? ஒரு நாள் தியானத்தில் அமர்ந்திருந்தது, இறைவா, இது என்ன ஒரு இவ்வளவு சாதாரணமான ஒரு பாடலா? எனக்கு இந்த பாட்டினுடைய மெய்ப்பொருள் சொல்லப்பா. எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு அழுகை. நிச்சயமாக இந்த பாட்டு வெறும் பாலும் தேனும் பாகும் கொடுக்கக்கூடிய பாடல் அல்ல. இதுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு, ஆனா எனக்கு புரியலையா? நான் இந்த உலகம் முழுக்க இதை சொல்லணும். அதுக்கு எனக்கு சக்தியும் பலமும் ஆற்றலும், பிரபஞ்ச மகா சக்தியுடைய ஆற்றலும் தந்து இந்த பாட்டுக்கு பொருளும் சொல்லி அனுப்பும் சொல்லி தியானத்தில் உட்கார்ந்து. அப்போ ஔவையார் வந்து சொன்னாங்க, மகனே, அது பால் இல்லடா, அது பருப்பு இல்லடா, அது தேன் இல்லடா. அம்மா, என்னம்மா சொல்ல வரீங்க? இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான இந்த கஷேத்திரம், இந்த கஷேத்திரத்துக்குள்ளேயே 5 விதமான அங்கங்கள் இருக்கு. கண், காது, மூக்கு, வாய், மெய் என்று சொல்லக்கூடிய 5 இந்திரியங்கள். இது பேர் கரணங்கள். வள்ளல் பெருமானுடைய வழிவந்தவங்களுக்கு தெரியும் கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம். இந்த ஒழுக்கங்கள் அப்படிங்கிறது இந்த 5 கூறுகள் இருக்கக்கூடிய இந்த உடம்புக்குள்ள
இருக்கக்கூடிய 4 இருக்கு. அந்த கரணங்கள் தான்ப்பா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். என் தியான அனுபவத்திலே அந்த தேவதை மகா மங்களம் நிறைந்த அவ்வை பிராட்டி சொன்ன ரகசியம் அப்பா, கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இது பொய்யில்ல, சத்தியம். இந்த உலகத்திலே எந்த வேத புத்தகத்திலும், எந்த அரிச்சுவட்டிலும், எந்த இடத்திலும் இந்த பாடலுக்கு இப்படி ஒரு விளக்கம் யாருக்குமே தெரியாது. ஆணவத்தில் சொல்ல ஔவையாருக்கு சொல்ல, மனம் என்பது பாலுக்கு ஒப்பானது. எப்படின்னா, பால் என்பது ஒரு திரவ நிலையில இருக்கு. அந்த பாலை எடுத்து கீழே ஊத்துறோம்னா அது 4 திசைகளிலும் 8 கோணங்களிலும் 16 மூலைகளிலும் அது சிதறி ஓடும். ஒரு இடத்துல நிற்க திரவ நிலை தண்ணி மாறி. இந்த மனம் என்பதும் அப்படிப்பட்டது, எல்லா திசைகளிலும் சிதறி ஓடக்கூடியது. இந்த பால் என்பது மனதிற்கு ஒப்பானது. உள்ளிருக்கக்கூடிய அந்த கரணத்தில் மனம். சரி, அடுத்ததுமா நீயே சொல்லு ராஜா. அடுத்தது பாலும் தெளித்தேன். அது என்ன தெளித்தேன்? தெளிந்த தேன், சாதாரண தேன் இல்லை. பாருங்க, பகவான் எதை எடுத்துக்கிறாரு? தேன் என்பது வண்டுகளினுடைய எச்சில். எச்சிலை கொண்டு போய் பகவான் மேனில ஊற்றுறோமே அப்படின்னா அந்த எச்சில் எத்தனை பரிசுத்தமானது. அப்ப தெளிந்த தேன், அந்த தெளிந்த தேனாக இருப்பது எது என்றால் ஒரு புத்தி. நான் சொன்னாலும் நீ சொன்னாலும் எவர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாது. தெளிந்த தேனாக தெளிந்ததை மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் புத்தி. பால் என்பது மனமாகவும் தெளிந்த தேன் என்பது புத்தி என்று சொன்னாய் அம்மா. பாகுன்னா என்னம்மா? ராஜா, ஒரு அடுப்பு இருக்கு. அந்த அடுப்புக்கு மேல வானலை எடுத்து வச்சு அதுல வெல்லமும் தண்ணியும் ஊற்றி கிளறிட்டே இருந்தா சூடாக இருக்கின்ற வரை அது திரவமாக இருக்கும். பாகு. அதை எடுத்து இறக்கி வச்சுட்டா அது கட்டிடும். திடத்தன்மையும் திரவத்தன்மையும் இணைந்து இருக்கக்கூடியது பாகு என்று சொல்லக்கூடிய நிலை. அப்படித்தான் உன்னுடைய சித்தமும். சத்சங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய், வள்ளல் பெருமானை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், ஞானத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம், பிறவி பயனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆஹா, பிரமாதம், ஐயா, அற்புதம் என்று சொல்லிவிட்டு இது முடித்தவுடன் வேறு வேலைக்கு செல்லுங்கள். வாழ்வியல் சிக்கலுக்கும் சிக்கிக் கொள்கிறோம். இருக்கின்ற வரை திரவ நிலையில் இருக்கும். அக்னியை விட்டு இறக்கி வச்சா கட்டிக்கொள்ளும். அப்படிப்பட்டதப்பா சித்தம். பருப்புமா ஔவையார் விழுந்து விழுந்து சிரித்தார். மகனே, மனம், புத்தி, சித்தம் என்று சொன்னேனே, பருப்புக்கு உனக்கு விளக்கம் தெரியலையாடா? அதுதான்டா அகங்காரம். உனக்கு எத்தனை வயதோ அத்தனை அடி உயரம் வளர்ந்து நிற்கிறதே அகங்காரம். உனக்கு என்னப்பா வயசு? அம்மா, எனக்கு தெரியாதா உங்க வயசு? சொல்லு ராஜா, பரவாயில்ல. 45 ஆச்சு. அப்ப 45 அடி உயரம் உன் அகங்காரம் வளர்ந்து இருக்கிறது. பருப்பினுடைய கடினத்தன்மை, அகங்காரம் கடினத்தன்மை. இப்ப பாருங்க, பால், தெளிந்த தேன், பாகு, பருப்பு, இந்த 4ம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4ற்கு ஒப்புமைப்படுத்தியிருக்கிறார். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு என்ன தரப்போற? சங்க தமிழ் 3ம் தான். அது என்ன சங்க தமிழ் 3? இந்த இயல் இசை நாடகத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க? உனக்கு இருக்குமா சங்க தமிழ்? டேய், நீ நினைக்கிற மாதிரி சங்க தமிழ் 3 இயல் இசை நாடகம் இல்லைடா. சங்க தமிழ் 3 என்பது நான் உனக்கு 4 கொடுத்தேன்ல, நீ எனக்கு 3 கொடு. என்ன தெரியுமா? உன் பண்பாக, உன் சுபாவமாக, உன் இயல்பாக இருக்கக்கூடியது சத்து, சித்து, ஆனந்தம். சத் என்பது என்றைக்கும் அழியாமல் இருப்பது, நித்தியத்துவத்தோடு இருப்பது எதுவோ அது சத். சித் என்பது பூரண அறிவுடையது. 3 காலங்களையும் அளக்கக்கூடிய காலாதீதனாக, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய சர்வ காலங்களுக்கும் அதிபதியாக, காலாதீதனாக, பேரதிர்வாக, பேராற்றலாக, பேரறிவாக இருக்கக்கூடிய தன்மைக்கு பெயர்தான் சித். சத் என்பது அழியாமை,
சித் என்பது பூரண அறிவு, ஆனந்தம். எத்தனை அழகான வார்த்தைகள், சொல்லும் போதுமே ஒரு ஆனந்தம். மாற்ற முடியாத, யாராலும் நம்மை பிரிக்க முடியாத, அழிக்க முடியாத, ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாத நித்திய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆனந்தம். இன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம் என்ற வார்த்தைகளில் இருந்தெல்லாம் விடுபட்டு பரிபூர்ண ஆனந்தமயமாக பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் நான் உனக்கு தருகின்றேன். மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தை உனக்கு நைவேத்தியமாக வைக்கின்றேன். இறைவா, உன்னிடம் இருக்கக்கூடிய சத் சித்த ஆனந்தம் என்கின்ற நிறைவான பங்கை தரமாட்டாயா? அம்மா, இத்தனை இன்பம், இத்தனை பரவசமான பாடல் எனக்குள் குதித்தாயே தாயே. ஆனந்த கண்ணீர் சொரிந்து வள்ளல் பெருமான் சொன்னது போல் முற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அம்மா தாயே என்று அவர். இது வெறும் வார்த்தை அல்ல, வேறொரு அகங்காரத்தை பிடித்து எரிந்து சாம்பலாக்கி பரிசுத்த ஜீவ தேகத்தை, நித்திய தேகத்தை, பிரணவ தேகத்தை, உடல், மனம், உயிர் மூன்றும் ஏகமாகின்ற பிரம்ம லட்சணத்தை இந்த உயிர் துளிகளுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடே இந்த பிரபஞ்சம் என்கின்ற நாள். எல்லோரும் அவனை போல் இன்புற்றிருப்பதற்கான ஒரு விதை தூவப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஒரு ஞான புரட்சியாக வள்ளல் பெருமானுடைய அற்புதமான திருநாளிலே தைப்பூசம் என்று சொல்லக்கூடிய மகா விசேஷமான நாள். என்ன தைப்பூசம்? என்ன சிறப்பு அன்றைக்கு? தைப்பூசத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், ஒரு பக்கம் சூரியன், ஒரு பக்கம் சந்திரன். அந்த சூரியனும் சந்திரனும் அஸ்தமனமாகக்கூடிய மையப்பகுதியிலே அருட்பெரும் ஜோதி வரிசை பாருங்கள். செச்சவை உச்சவை நடுவிலே ஜோதி வரிசை. புறத்தில் எடுத்து வைத்த 7 தரைகளை கடந்து அந்த புறத்திலே எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதை அகத்திலே காண்பதற்கான ரகசியம். இத்தனை ஞான பாடல்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இப்படி வாழ்க்கை முழுவதும் அந்த பிறவி பயனை அனுபவிப்பதற்கான சூத்திரங்கள் பொதிந்த பாடலை தேடி தேடி வாசிங்கள். இது மட்டுமே சரி, இது மட்டுமே சரி, இது மட்டுமே சரி என்று சொல்லி இது மட்டுமே சரி என்பது ஆணவத்தின் அடையாளம். ஆணவமற்ற எல்லையிலிருந்து மாறி மா பணிவு என்று சொல்லக்கூடிய எதிலும் லயப்படாத வீரத்தோடு நாம் பொங்கி பிரவாகித்து எழுந்து பிரம்ம பிரகாசம் பேரின்ப வைப்பு நிதியால் தோன்றா பெருநிலையை உணர்ந்து அழியாத நித்திய இருப்பாய் இருப்பதற்கான ஒரு ரகசியமே இந்த சொற்பொழிவின் நோக்கம். மாணிக்கவாசகரின் ஒரு பெரிய மகான் இருந்தார். வள்ளல் பெருமானுடைய குரு என்றும் அவரை சொல்வார்கள். திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர். ஒரு அற்புதம், ஒரு சிவபுராணம் என்ற ஒரு அழகான பாடம் எல்லோருக்கும் தெரியும், எல்லோருக்கும் எல்லாம் தெரியும். பாருங்கள். நமச்சிவாய வாழ்க, நாதம் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பறுக்கும் பிஞ்சகன் தன் பேய்கடல்கள் வெல்க, புறந்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க, கரம் குவிவார் ஓங்குவிக்கும் கோங்கடல்கள் வெல்க. இப்படி அந்த இறைவனுடைய மகிமைகளையும் அற்புதங்களையும் வாழ்க்கை வெல்க என்று சொல்லிக்கொண்டே வரக்கூடிய அந்த பாடல்கள் ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் பாடல். மாசற்ற சோதி மலர்ந்த மணிச்சுடரே, நேசரே சிவபெருமானே, தோன்றா பெருமையரே, நல்லி
இன்றாடும் நாதனே பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். அதாவது புல்லாகி பூண்டாகி புழுவாகி பல்விருகமாகி தாவரமாய் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் பொன்னே நின் மெய்யடிகள் கண்டின்று வீடுற்றேன். அழகான அடிக்கோடிட்டு படிக்க வேண்டிய விஷயம். பொன்னே உன் மெய் அடிகள் கண்டின்று வீடுற்றேன். எப்போ நாம் பார்ப்போம்? இது மட்டுமே சரி என்று சிக்கிக் கொள்ளாது. இந்த தைப்பூசத்தின் ஒரு அற்புதமான சொற்பொழிவின் நோக்கம், இந்த தைப்பூசத்தினுடைய ரகசியம், வள்ளல் பெருமான் வருவிக்கவுற்று அவருடைய திருச்சன்னிதானத்திலே அவர் நின்று நடந்து அமர்ந்து எழுந்து ஓடி பாடி பரவசம் பெற்ற இந்த ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகளுடைய மடாலயத்திலே கடற்கரை சாலையிலே பட்டினத்து சுவாமிகளுடைய அருள் மனம் பரவி காற்று மண்டலத்தை எல்லாம் கற்கண்டு மண்டலமாய் மாற்றிய அந்த ஞானியின் சன்னிதானத்திலே வெட்டாத சக்கரம், பேசாத மந்திரம், வேறு ஒருவருக்கு எட்டாத புஷ்பம், இறையாத தீர்த்தம், இனி முடிந்து கட்டாத லிங்கம், கருதாத நெஞ்சம், கருத்தின் உள்ளே முட்டாத பூஜை என்றோ என் குருநாதன் ஒழிந்ததுவே என்று பாடி 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 பரவசம் பெற்ற அந்த ஞான சத்குருவின் சன்னதியிலே நாம் விதைத்துக் கொண்டிருக்கும் புரட்சி விதை என்ன தெரியுமா? இது மட்டுமே சரி என்று சிக்கி லயப்பட்டு இறுகி செத்து போகும் மனிதர்களை மீட்டெடுத்து எல்லாம் சரியே, மகா பிரபஞ்ச வாசலுக்கு வந்து பார் மகனே, எல்கேஜியில் இருந்து கொண்டு PhD வகுப்பை ஆய்வு செய்யாதே அப்பா. எல்கேஜியிலே சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, PhDயிலே சூரியன் உதிப்பதே இல்லை, பூமி சுற்றி கொண்டே இருக்கிறது. சூரியன் உதிப்பது போல் ஒரு மாயா தோற்றம் என்ற மறைப்பின் மாயை உணர்த்தும் ஞான ரகசியம். புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் பிரம்ம பிரகாசத்தினுடைய வல்லமை, இதுதான் ஞானத்தினுடைய பலம், பிறப்பெடுத்த மனு குலத்தினுடைய ரகசியம். இந்த உலகத்திலே கடவுள் இல்லை என்று சொல்பவனை கூட நம்பிவிடலாம், கடவுள் இருக்கிறார் என்று சொல்பவனை கூட வணங்கிக் கொள்ளலாம். ஆனால் நானே கடவுள், நான் தான் கடவுளுடைய அம்சம், நான் தான் கடவுளுடைய அவதாரம் என்று எத்தனை குருமான்களப்பா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குருவுக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்கே விதைக்கின்றேன். கொஞ்சம் தயவு இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு அருமையான இறுதி முடிவை கேள்வி. குருவுக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம், குருவுக்கும் கடவுளுக்கும் உள்ள அற்புதம். இன்னைக்கு எல்லா வேடும் குரு கீதையிலே ஒரு நூல் இருக்கு. குருவில்லா வித்தை பாருங்கள். உண்மைதான், தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. குருவை புகழ்வதற்கு குரு கீதை, குருவை ஆசானே ஈசனாக வந்தான் என்று சொல்கிறது. இறைவனுக்கும் குருவுக்கும் உள்ள ஒரு அற்புதம். இது நான் சொல்லல, கொஞ்சம் கொஞ்சம் காது கொடுத்துக்கேன். குரு என்பவர் வெளிப்பட்டவர். அவர் யாராக இருக்கணும். ஜெகத்குருவா தன்னையே கடவுள் என்று அலங்கரித்துக் கொண்டு ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக கூட இருக்கட்டும். குரு என்பவர் வெளிப்பட்டவர். நல்ல கவனிக்கிறார். குரு என்பவர் நம்மை போல் உடலெடுத்து, மனமெடுத்து, உயிரெடுத்து, கர்மம் எடுத்து, ஆணவம் எடுத்து, மலம் எடுத்து, மாயை எடுத்து வெளிப்பட்ட வஸ்து. உன்னை போலும் என்னை போலும் வெளிப்பட்ட வஸ்து. அவரை வணங்குங்கள், போற்றுங்கள், வழிபடுங்கள், இறைவன் என்று கூட சொல்லிக் கொள்ளுங்கள். அது எல்கேஜியிலே சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு என்று சொல்லுங்கள். ஆனால் இறைவன் என்பவன், குரு என்பவன் வெளிப்பட்டவன். இறைவன் என்பவன் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்காலம். குரு இறந்த காலம், இறைவன் நிகழ்காலம். இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ளுங்கள். நிகழ்காலத்திலே வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றை உணர்த்துவதுதான் குருவினுடைய வேலையை தவிர, நான் வெளிப்பட்டுக் கொண்டே இருப்போம் என்று சொல்வதற்கு எந்த குருவுக்குமே தகுதியும் கிடையாது, எந்த குருவுக்குமே வழியும் கிடையாது. காரணம், வெளிப்பட்டவன் அவன் தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆணவத்தையும் அவன் தலை சுமந்து கொண்டு 1000 கோடி மலக்குடுவை சுமந்து கொண்டிருப்பவன்.
மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் நண்பர்களே, குரு என்பவன் வெளிப்பட்டவன். தெய்வம், இறைவன், பகவான், ஆண்டவன் என்பவன் வெளிப்பட்டுக் கொண்டே இருப்பவன். தன்னை குரு என்று சொல்லிக் கொள்பவனுடைய வேலை பணி என்ன தெரியுமா? வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றை உணர்த்துவதுதான் குருவினுடைய வேலையை தவிர தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லிக் கொள்வது எப்படி அப்பா குருவினுடைய வேலையாகும்? நீ சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சபைகளையும் சங்கங்களையும் மையங்களையும் யோசித்துப்பார். அந்த ஆதி பிரம்மத்தை உணர்வதற்கான பயணம், அதற்கான சாமி தீட்சை என்று எங்கும் சென்று முடங்கிவிடாது. ஞான புரட்சியை உனக்குள் ஏற்றுக்கொள். வெளிப்பட்ட மனிதர்கள் வழங்குவது இறந்த கால ஒடுக்க தீட்சை. வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் மகா பிரம்மம் வழங்கக்கூடிய மகா கால தீட்சையை உணர்ந்து கொள் என்பதுதான் ஞானத்தினுடைய அஸ்திவாரம். இதைத்தான் உலகத்தில் வந்த அத்தனை ஞானிகளும், அகத்தியர் முதல் கொண்டு அத்தனை பெரியோர்களும் மகான்களும் தீர்க்க தரிசிகளும் இறக்கி வைத்த மகா இந்த தைப்பூச சத்சங்கத்திலே வள்ளல் பெருமான் வருகைக்கு முற்று நடந்து நின்ற இந்த அற்புத திருச்சபையிலே அடியேனும் அமர்ந்து ஒரு மகா புரட்சியை, ஞானத்தை விதைத்த ஒரு பெரும் பூரிப்பில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் யோசியுங்கள், மீண்டும் மீண்டும் யோசியுங்கள், மீண்டு வருவதற்காக யோசியுங்கள். இது அனைத்தையும் சுருக்கி ஒரு 2 நிமிடம் கொஞ்சம் கேளுங்கள். பிறவி பெரும்பயன் அடைவதற்கு உடல், மனம், உயிர் என்ற 3 உண்டாவதற்கு ஆணவம், கர்மம், மாயை என்ற 3 தான் காரணம். பிறவி பயனை அடையவிடாமல் தடுப்பதற்கான காரணமும் இந்த ஆணவம், கர்மம், மாயைதான். இந்த ஆணவத்தை அழிக்க முடியாது. இந்த ஆணவத்தை அரவணைத்து ஆணவத்தின் வழியிலே பயணப்பட்டு ஆணவத்தை வென்று அதன் மீது ஒரு ராஜ சிம்மாசனம் விட்டு அமர வேண்டும் என்றதிலிருந்து விடுபட்டு நாம் இறைவனுக்கு வைக்கக்கூடிய நைவேத்தியங்கள் அவனிடம் இல்லாத பணிவை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு சரணாகதி தத்துவத்தோடு இந்த அற்புதமான பிறவி பயனுக்கான ஞான மூலத்தை உங்கள் முன் விதைத்திருக்கிறேன். இது ஒரு ஞான புரட்சிக்கான விதை. மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். குரு என்பவன் வெளிப்பட்டவன், இறைவன் என்பவன் வெளிப்பட்டுக் கொண்டே இருப்பவன். இந்த அருள் என்பது 3 நிலைகளில் இருக்கிறது. ஒன்று பேரருளாகவும், மற்றொன்று திருவருளாகவும், 3வது குருவருளாகவும் இருக்கிறது. இந்த குருவருள் திருவருளை உணர்த்தி அந்த திருவருள் பேரருளை உணர்த்த வேண்டுமே தவிர தன்னை போல் உடல் உடுத்த மனிதர்களை அடிமையாக்கி தானே கடவுளை அச்சுறுத்தல் ஆன்மீகம், பயமுறுத்தி ஆன்மீகம் நடத்துவது, அலங்கார ஆன்மீகம், கோடிக்கணக்கான பொருட்செலவை தங்கத்திலும் வெள்ளியிலும் வைரத்திலும் ஆலயம் அமைப்பது, அச்சுறுத்தல் ஆன்மீகம், அலங்கார ஆன்மீகம், கடோடோப ஆன்மீகம், பயங்கரவாத ஆன்மீகம் என்று போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மீகத்திலே எதை கண்டும் பயம் கொள்ளாதீர்கள். பெருமான் சொல்கிறார், பயம் பூச்சியமாக வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு ஞான பலத்தோடு பயணப்படுவோம். நம்மோடு அந்த மகா விஸ்வரூபம், மூல பிரம்மாண்ட பிரபஞ்சம் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு, பிரபஞ்ச மகாசக்தியோடு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல இதயங்களுக்கும் மிக விசேஷமாக வள்ளல் பெருமானுடைய திருச்சன்னதியிலே எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ அவர் நின்று அமர்ந்து நடந்த இந்த அற்புதமான ஸ்ரீ ராமலிங்க மகாலயத்திலே அடியேனும் ஓரிரு வார்த்தைகள் பேசியதற்காக எல்லாம் வல்ல அந்த மகா விஸ்வரூப மகா பிரம்மாண்ட பிரபஞ்சத்திற்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை காணிக்கையாக்கி வள்ளல் பெருமானுடைய அந்த மூல மந்திரத்தை ஓதி இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கின்றேன் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒடுக்கத்திலிருந்து ஓங்குவதே பிறவி பயன். ஒடுக்கம் என்பது இது மட்டுமே சரி என்பது, ஓங்குதல் என்பது வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் மகா பிரம்மத்தை உணர்வு. எல்லோரும் எண்ணூற்றி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னாணயம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையேத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ
அந்த பிரம்ம வாசலுக்கான சாவியை தேடுவோம். எதிலும் சிக்கிக்கொள்ளாமல் இறைவா என்னை உன் ஆனந்த பெருவீட்டிற்கு அழைத்துச் செல் என்ற பணிவான விண்ணப்பத்தோடு இன்றைய தைப்பூச சத்சங்கத்தை நிறைவு செய்கின்றேன். சகலமும் சித்தி பெறும். நன்றி, வணக்கம். மனித பிறவியின் நிலை என்ன? படைத்தவனே நீ சொல்வாயா? ஒவ்வொரு உயிரும் துடிக்கிறதே, விடைதான் சொல்லிட வருவாயா? கர்மங்களாலே கணிதம் போடும் கணக்கின் தீர்வை கொடுப்பாயோ? ஜனனமும் மரணமும் நாடகம் என்றால் விதியின் முடிச்சை அவிழ்ப்பாயோ? மனித பிறவியின் நிலை என்ன? படைத்தவனே நீ சொல்வாயா? ஒவ்வொரு உயிரும் துடிக்கிறதே, விடைதான் சொல்லிட வருவாயா? எது இருந்தாலும் ஏதோ ஒன்று இல்லாதவனாய் வாழ்கின்றான். இல்லாததையே தேடி தேடி இருப்பினை உணர மறுக்கின்றான். எதிலோ முடங்கி இதுதான் இதுதான் என்றே ஒடுங்கி தவிக்கின்றான். நல்லது என்று எதன் பின்னாலோ சென்றவன் சரியை மறக்கின்றான். மும்மல சுமையின் பொதிமாடான பிறவிக்கு விடுதலை தருவாயோ? தத்துவ கற்பனை சாக்கடை புழு என் கைத்தலம் பற்றிட வருவாயோ? மனித பிறவியின் நிலை என்ன? படைத்தவனே நீ சொல்வாயா? ஒவ்வொரு உயிரும் துடிக்கிறதே, விடைதான் சொல்லிட வருவாயா? பெருமை பேசி ஆர்ப்பாட்டங்களை தேடுகின்றான். அரிதாரத்தால் முகம் அதை மூடி அஸ்திவாரத்தை ஆட்டுகின்றான். உடையும் பானை குடுவை நிரப்ப கடல் நீர் முழுதும் கரை கடக்காத ஆசை புயலின் வேகம் அறியா ஒடுகின்றான். கர்மம் வளர்த்து ஆணவம் ஏற்றிய மாய்கையை நீக்கிட எழுவாயோ? புரியா சூத்திர புதிரை உடைக்க புது ஆயுதமாய் முளைப்பாயோ?
மனித பிறவியின் நிலை என்ன? படைத்தவனே நீ சொல்வாயா? ஒவ்வொரு உயிரும் துடிக்கிறதே, விடைதான் சொல்லிட வருவாயா? கர்மங்களாலே கணிதம் போடும் கணக்கின் தீர்வை கொடுப்பாயோ? ஜனனமும் மரணமும் நாடகம் என்றால்